நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய திட்ட பணிகளையும் முடிவற்ற பணிகளையும் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைக்க வருகை புரிந்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து குனியமுத்தூர் பகுதியில் வார்டு எண் 88க்கு உட்பட்ட மாநகராட்சி பொது நிதியின் கீழ் அரசு அலுவலர் காலனியில் உள்ள பூங்கா ரூபாய் 31 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் அபிவிருத்தி பணிகளை பகுதி கழக செயலாளர் சி. லோகநாதன் முன்னிலையிலும், வார்டு எண் 89க்கு உட்பட்ட ராமசெட்டிப்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 62.60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை வார்டு கவுன்சிலர் கே. முருகேசன் முன்னிலையிலும், வார்டு எண் 79க்கு உட்பட்ட முத்துசாமி காலனி மற்றும் கிரீன் பார்க் சாலை இணைக்கும் இடத்தில் ராஜவாய்க்கால் பகுதியில் பொது நிதியிலிருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரும்பு பாலத்தை வார்டு கவுன்சிலர் வசந்தாமணி பழனிசாமி முன்னிலையிலும், செல்வபுரம் வார்டு எண் 78க்கு உட்பட்ட வடக்கு ஹவுசிங் யூனிட் பகுதியில் பொது நிதியிலிருந்து ரூபாய் 8.90 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை பகுதி கழக செயலாளர் கேபிள் மணி, கவுன்சிலர் சிவசக்தி ஆகியோர் முன்னிலையிலும், வார்டு எண் 70க்கு உட்பட்ட தேவாங்க ஆரம்ப பள்ளியில் கல்வி நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 எண்ணிக்கையிலான வகுப்பறைகள் கட்டிடங்களை பகுதி கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன், கவுன்சிலர் சர்மிளா சுரேஷ் நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் வாடி, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா. ராஜ்குமார், மேயர் கா. ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, நகரமைப்பு குழு தலைவர் சோமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக், முன்னாள் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் ரவி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, தெற்கு மண்டல குழு தலைவர் ரே. தனலட்சுமி, உதவி ஆணையர் செந்தில்குமரன், குமரன், செயற்பொறியாளர் கருப்பசாமி, ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது: கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும், புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நண்பகல் வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று மட்டும் 30.93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள், நீங்களே பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கீங்க, இந்தந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று, பல்வேறு சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட வேண்டும் என்று அதற்கான நிதிகளை வழங்கி ஏறத்தாழ 860 கிலோமீட்டர் அளவிற்கான சாலைகள் 415 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் 100 கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய்க்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் அந்த தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம். எனவே கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி என்பது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் வழங்கிய சிறப்பு நிதியின் மூலமாக தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தேவையான நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். இன்றைக்கி மட்டும் 30.93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள், முடிந்த பணிகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்பீங்க, சாலைகள் அமைப்பது, சில நேரங்களில் கூட சாலைகளை பற்றி பொதுவெளியில் சில அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க. 860 கிலோமீட்டர் இது வரைக்கும் 415 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் கோவை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக இப்பொழுது 200 கோடி ரூபாய் அமைப்பதற்கான நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. அதாவது கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் 3.5 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதிகள் சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவ்வளவு கிலோமீட்டர் நீளம் சாலைகள் அமைக்கப்பட்டது இதுவே வரலாற்றில் முதல் முறை. நீங்கள் வேணால் வரலாறு எடுத்து பாருங்கள்.
எந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு நிதிகள் கொடுத்ததில்லை சாலை அமைப்பதற்கு. இத்தனை கிலோமீட்டர் அளவிற்கு இந்த 3½ ஆண்டுகள் அமைக்கப்பட்டதைப் போல கடந்த காலங்களில் எப்பொழுதும் அது அமைக்கப்படவில்லை.